விழாவுக்கு வந்திருக்க மரியாதைக்குரிய அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் ஜெயக்குமார் அவர்கள் முதல் படம்னு சொன்னாரு. இதே யூனிட் வச்சு அடுத்த படமும் உடனே ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பா நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா செய்வாரு அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதனால இந்த டைரக்டர் முதல் கொண்டு அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அருணகிரி பாட்டு ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. கேமராமேன் அவங்க எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் என்னங்கிறது வந்து படம் பார்க்கும்போது ட்ரெய்லர்லயும் பாட்டுல எல்லாம் தெரியுது. அதனால இந்த படத்தில் நடிச்ச புதுமுக நடிகர் நடிகைகள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சீசன் வந்து ஏதோ பேய் சீசன் மாதிரி இருக்கு. ஏன்னா நேற்று சிவானின்னு ஒரு படம் சேக்ஸ் அதுக்கு போயிட்டு இருந்தேன், அதுவும் பேய் கதைன்னாங்க. அப்புறம் இது வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது மௌனமான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இது பேய் கதை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசும்போது சொன்னாங்க. எனக்கு சில பேய் அனுபவங்கள்லாம் உண்டு. என்னன்னா இந்த எங்க வீட்டுக்கிட்ட அந்த ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு மாற்றம் நடந்துருச்சு ஒரு வீட்டுல. அதனால அங்க ஆவி சுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் நைட்ல கேரம் போர்டு ஆடிட்டு ராத்திரில வீட்டுக்கு போறதே 1:30 மணி 2 மணிக்கு மேலதான் போவேன். அதுக்கு வீட்டுக்கு போனா என் வீடு இங்க இருக்கு, இப்படி போயிட்டோம்னா போயிடலாம். ஆனா இந்த காரணங்கள்லதான் அந்த வீடு, அந்த மாற்றம் நடந்த வீடு ஆவி சுத்துற வீடுமா. இதுல போகலன்னா இப்படி சுத்தி இப்படியே தேட்டர் எல்லாம் சுத்திட்டு வரணும், அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல போகணும். அதனால எனக்கு வரும்போது எப்பவுமே ஒரு டைலமோ, இப்படியே போயிருமா பெரிய என்ன அது உள்ளதானே இருக்கு போகுது, அவ்வளவு சீக்கிரம் வந்துருமா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவுத்து வரமாவே போய் அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது டமக்கனை ஓடிடுவேன். அந்த மாதிரி ஒரு டென்ஷன். அப்படி ஒவ்வொரு நாள் அப்படியே பயந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த ஓரமா செவுத்தோரமா போய் அப்படி திரும்ப போதுதான் கருப்பு பெட்ஷீட்டோட ஒரு ஆளு எந்திரிச்சாரு. டப்புன்னு மணி ஆச்சு அப்படின்னாரு. அப்படியே திரும்பி ஓடினேன். ஏன்னா எதிர்பார்க்கல, ஏற்கனவே நம்ம டென்ஷன்ல வந்துட்டு இருக்கோம். டென்ஷன்ல வந்துட்டு போது திடீர்னு மணி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா மணியும் சொல்ல முடியல, ஒன்னும் சொல்ல முடியல. அந்த நேரத்துக்கு தான் அவன் எந்திரிக்கணுமா, அதாவது குடம் வச்சுட்டு உட்காந்துருக்கான். தண்ணிக்கு போகணும் போல, காலையில 5 மணிக்கோ 4 மணிக்கோ தண்ணி பிடிக்க போகணும் போல. அவன் கேட்டணும் டென்ஷன் ஆயிட்டேன். அந்த பேய் அப்படிங்கிறது வந்து பேஜாரா ஒரு சமாச்சாரம். நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன். என் சன்னு அவன்லாம் வந்து படம் பார்க்கும்போது தலகாணி எடுத்து கண்ணு மட்டும் தெரிகிற அளவுக்கு இப்படி பார்ப்பான். அப்படி ஏன் இவ்வளவு டென்ஷன்ல பாக்குறேன் அப்படின்னா அது படம் பேய் படம் பார்த்தாகணும், பாக்குறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி இந்த படமும் வந்து மௌனமான நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய், என்னுடைய பேர் மதன். இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த ஹீரோவா நான் பண்ணியிருக்கேன். நம்ம நிற்கிறது வந்து இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நினைக்கிறோம். விரைவில் வந்து இந்த படத்தோட ட்ரைலர் மற்றும் படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக வந்து பாருங்க. டிஃபிகல்ட் ஸ்கிரிப்ட் இது. ஆக்சுவலி ஒரு த்ரில்லர் ஸ்கிரிப்டில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இது. இதில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க எங்களோட சேர்ந்து. 4 ஹீரோ 4 ஹீரோயின்ஸ் இதில். இந்த நேரத்தில் நான் என்னுடைய டைரக்டர் மோகன்ராஜ், தயாரிப்பாளர் ஜெயக்குமார் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள், டிவிடியில் பார்க்காதீங்க. என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட். தேங்க்யூ. ஹாய், திஸ் இஸ் திவ்யா. இப்போ நம்ம மௌனமான நேரம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இருக்கோம். இந்த மூவியில் நான் ஒன் ஆஃப் த லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் a very challenging role. எப்படின்னா ஒரு IT going girl and at the same time very bold ஆ இருக்கணும். So director sir told you'd be very suitable for this role. So I was very enthusiastic and wanted to do this role. So music இது audio release function. So music வந்து அருணகிரி சார் பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஜி பற்றி சொல்லணும்னா மோகன்ராஜ் சார் இஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஆக்சுவலி எங்களுக்கெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி, ஸோ நாங்களாம் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேவ் த கான்ஃபிடென்ஸ். த ஹோல் டீம் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ், வெரி ஃப்ரெண்ட்லி. அண்ட் கோ-ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ தே வில் பி டீச்சிங் அஸ் லைக் ஹவு டு டூ அண்ட் வாட் டு டூ. கேமராமேன் சார் வந்து குருஜி. ஸோ அவர் வந்து லைக் ரிஸ்கியான ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ஈவன் தோ சம் மவுண்டைன் ஆர் சம் ரிஸ்கி ஏரியா வாஸ் கம்மிங் அலாங் வித் அஸ். கேமரா ஹேண்டில் பண்ணுறது ரிஸ்கியான ஏரியாவில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ ஹி வாஸ் வித் அஸ் வெரி ஈஸிலி வாஸ் டூயிங்
So I wish them everybody a very big success. Director ஜிக்கு next film எல்லாமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும். அண்ட் ப்ரொடியூசர் ஜெயக்குமார் ஜி அவரோட எல்லா ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் நான் விஷ் பண்ணுறேன். அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் எவ்ரிபடி ஐ விஷ் தம் வெரி பிக் சக்ஸஸ். ஸோ மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபார் த மூவி ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். ஸோ உங்கள் சப்போர்ட்டில் தான் இருக்குது பிகாஸ் எவ்ரிபடிஸ் ஃபர்ஸ்ட் மூவி அப்படிங்கிறதுனால ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் கே ஜெயக்குமார். நான் இந்த படம் முதல் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி டைரக்டருக்கும் இது முதல் படம் டைரக்டரா. த்ரில்லிங் படம் அப்படின்னாலே எல்லாருமே நைட் எஃபெக்டில் எடுத்திருப்பாங்க. பட் நாங்கள் ஃபுல்லாக டே டயத்தில் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே அவுட்டோர் எடுத்திருக்கோம். எல்லாமே நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் புதுசு, அவர் 5 சாங் போட்டுக்காரு. 5 சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதில் 2-3 சாங் டெஃபினட்டாக ஹிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது உங்கள் வாழ்த்துக்களோட. அதே மாதிரி ராமாராவ் சார் எடிட்டர், அவரும் இந்த டிஐ நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் எடுத்து பண்ணியிருக்காரு. மீடியம் பட்ஜெட் தான் இருந்தாலும் ரொம்ப செலவாக்கி டைம்ல செலவு பண்ணி எடுத்திருக்காரு. அவருக்கு இந்த படத்தால ஒரு நல்ல பேர் வரணும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் டிவி மீடியாக்கள் அதற்கும் அனைவருக்கும் முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தோட டைரக்டர் மோகன்ராஜ் சார் வந்து எனக்கு ஒரு 15 வருட நண்பர். அன்னைக்கு நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான். என்னன்னா எப்பவுமே கொஞ்சம் துருதுருன்னு ஃபாஸ்டாவே இருப்பாரு. இப்போ அதே மாதிரி தான். இந்த படம் ஆரம்பிச்சப்போ 2-3 டைம் நான் அவரை ஷூட்டிங் பிளேஸ்ல போய் பார்த்திருக்கேன். அவர் ஒர்க் பண்ற இது என்னன்னா அந்த காஸ்ட்ங்கிறது வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை. நான் பார்த்ததுல இருந்து இன்னைக்கு வரையிலும் இந்த படத்துக்கு அவ்வளவு நல்ல முயற்சிகள் எடுத்திருக்காரு. இந்த இசை வெளியீட்டுகளால வந்து இந்த பாடல்களை பார்க்கும்போதே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இந்த நல்லா வரணும்னு முயற்சி பண்ணிருக்காங்கிறது அந்த ஸ்கிரீன்லயே தெரியுது. கண்டிப்பா இந்த பாடல்கள் பெரிய அளவுல வந்து வெற்றி பெறும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சின்ன படங்கள் நிறைய வெற்றி பெற்று இருக்கு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா இது பார்க்கும்போது சின்ன படம் மாதிரியே தெரியல. அதுல வந்து அவங்க அந்த பிரேம்ல பார்க்கும்போது நல்ல பெரிய அளவுல செலவு பண்ணி ரிச்சா பண்ணிருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த படம் வந்து பெரிய அளவுல வெற்றி பெறும் அந்த நம்பிக்கை எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இந்த இசை வெளியீட்டு அளவுல இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படம் பெரிய அளவுல வெற்றி பெறும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல இந்த டைட்டில் என்னோடது என்கிட்ட கேட்காம வச்சிருக்காரு மோகன்ராஜ் சார். முதல்ல பதில் சொல்லுங்க. ஆமா, நான் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த டைட்டில் எடுத்துக்கிட்டாரு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். மோகன்ராஜ் சார் எப்படி ராஜ்காந்துக்கு தெரியுமோ அதே மாதிரி நான் முதலா சென்னை வந்து இறங்கணும்னு அவர் எனக்கு தெரியும். எம்பி சார் ஆபீஸ்க்கு வாய்ப்பு கேட்டு போகும்போது அப்பவே எல்லாரும் ஒன்று வச்சு படம் பண்றோம்னு சொல்லி சொன்னாரு. இன்னும் பண்ணல, இந்த படத்துல கூட கூப்பிடல. நன்றி சார். சரி சரி சரி. 1437 நீங்க பகிரா சார் இருக்க ஸ்டேஜில் நிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்ல, வேற வேற ஆடுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க சொல்லவே மாட்டேன்னு சொல்லி சொன்னேன், பட் இந்த இடத்துல சொல்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா படம் டைரக்ட் பண்ண நியூஸ் வந்துட்டே இருந்தது. அதுக்கு சரியான வாய்ப்பு அமையல, பண்ணல. உண்மையிலே பண்றேன். ரிஷி தான் ஹீரோ. அதனாலதான் இந்த ஸ்டேஜுக்கே வந்தேன் நானு. நன்றி. இந்த படம் பெரிய லெவலில் ஓடி அது ஏன் படத்துக்கு ஒரு நல்ல ரூட்டா இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலா எனக்கும் மோகன்ராஜ் சாருக்கும் என்ன இருக்குன்னா, என்னை ஃபீல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே மோகன் சார் தான். நான் உங்க சங்கவி எல்லாருமே ஒன்னா இன்ட்ரடியூஸ் ஆனோம் சாரோட டைரக்ஷன்ல. ஸோ அதனால எனக்கு ரொம்ப நீண்ட ரொம்ப வருஷமா எனக்கு சாரை தெரியும். ஸோ அவருடைய வழி எல்லாமே எனக்கு எப்படி கஷ்டப்பட்டு எப்படி வந்துட்டு இருக்காருன்றது தெரியும். ஸோ இந்த படம் மௌனமான நேரம் டைட்டில் ரொம்ப அழகான டைட்டில். அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சு அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கா இருக்கணும்னு எல்லாரும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கும் அனைத்து டைரக்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. ஆக்சுவலி இந்த பிலிம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம். எப்படின்னா லைக் எல்லாருமே சொல்லுவாங்க யூஸ்வலா பிலிம்ஸ்ல டீப் ஃபாரஸ்ட். ஆக்சுவலி சில இடத்துல பர்மிஷனே இல்லாத ஏரியால போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து எலியும் பூச்சிக்கடி பாம்பு இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம். ஆக்சுவலா இது கைண்ட் ஆஃப் ஹாரர் பிலிம் அப்படின்னு சொல்ல முடியாது, த்ரில்லர் கம் ஹாரர்.
யூஸ்வலான ஹாரரும் கிடையாது. கொஞ்சம் இட்ஸ் பிரில்லியன் ஸ்கிரிப்ட். ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு மோகன்ராஜ். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அவர் இந்த படம் பண்றாரு. டெபியூ. கண்டிப்பா இந்த படம் நல்லா வரும். அது அவருடைய எஃபோர்ட் நோ ஃபெயில்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நான் முதல்ல நன்றி சொல்றது வந்து ஜெயக்குமார் அண்ணனுக்கு. நான் எங்க உழைப்புக்கு வந்து அவர் கரெக்டான ஊதியம் அப்பப்ப கரெக்டா கொடுத்துக்கிட்டே இருந்தார். வேலைகள் நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு சிரமப்பட்டாருன்னு எங்க டீம் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அப்புறம் இந்த படத்தினுடைய இயக்குனர் அவருடைய உழைப்பு எப்படின்னா, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். நாங்கெல்லாம் டைரக்டர் வாய்ப்பு கேட்டு டைரக்டர் பின்னாடி ஓடிட்டு இருந்தோம். அவரு வந்து நான் நீதான் இருக்கணும், எனக்கு நீதான் மியூசிக் டைரக்டரா இருக்கணும், நீதான் கேமராமேனா இருக்கணும், நீதான் எடிட்டரா இருக்கணும், எல்லாரையும் பிக்ஸ் பண்ணிட்டு அவர் ப்ரொடியூசரை தேடிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தார். அதை பார்த்து எனக்கு ரொம்பவும் என்கரேஜ்மெண்டா இருந்தது. இந்த படத்துல எனக்கு உழைக்கிறதுக்கு அவர் அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்தாரு. வேலை செய்யறதுக்கு அருண் உனக்கு யாரு என்ன பிளேயர்ஸ் வேணுமோ, உனக்கு யார் வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கொடுத்தாரு. எனக்கு நல்ல எல்லா பாட்டுகளும் வேலை செஞ்சு நான் விஷுவலா பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய திருப்தியா இருந்தது. அவருடைய உழைப்பு என்னுடைய உழைப்பும் சேர்ந்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படம் நல்ல மேலும் மேலும் வெற்றி அடைஞ்சு இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படம் பண்ணி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு அண்ணன் வந்து உதவியா இருப்பாரு. நிறைய காசுகளை கொடுத்து இந்த படம் வந்து பயங்கரமா வரணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் டீம். படமும் நல்லா வந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்க எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட். ஸோ ஃபியூச்சர்ல நாங்க நிறைய படம் பண்ணணும். எங்க டைரக்டர் ஜி, ப்ரொடியூசர் ஜி எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. நான் வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். மௌனமான நேரம் ஆடியோ லான்ச்ல இருக்கும். மௌனமான நேரம் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பொயட்டிக் வேர்ல்ட் அண்ட் கேட்கறதுக்கே ரொம்ப பொயட்டிக்கா இருக்கு டைட்டில். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இட்ஸ் அ ஹாரர் ஜானர் படம். ஸோ அதுவே வந்து இட்ஸ் த யூஎஸ்பி ஆஃப் த ஃபில்ம். ஸோ நல்லா சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஐ விஷ் த என்டையர் டீம் அண்ட் மை செல்ஃப் வெரி குட் லக். வீட்டுல இருந்து ஒரு காலத்துல கிளம்பினோன்னா நான் நேரா போற இடம் வந்து லேக் ஏரியா. லேக் ஏரியாவில் போயிட்டு ஒரு கேட்ல நின்றுட்டு இருப்பேன். எப்படியாவது டைரக்டர் அப்படி வெளில வருவாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறம் ஒரு டைம் தம்பி என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. சார் அசிஸ்டன்டா சார் நிறைய பேர் இருக்கானுங்களப்பா, சரி முயற்சி பண்ணு. இப்படி அது ஒரு கோயில் மாதிரி எனக்கு. அது கோயில் மாதிரி அந்த வாசல்லையே நின்றுட்டு இருப்பேன். ஒரு காலகட்டத்துல எனக்கு கிடைச்ச பெரிய கொடுப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பிறவி பலன் சொல்லுவாங்க. என்னுடைய வனவிலங்கினுடைய அந்த அனுபவங்களை அவருடைய பாக்யா இதழில் 52 வாரங்கள், ஒரு வருஷம். பெரிய விஷயம் என்ன, டைரக்டர் எழுதினார். அதுதான் டைரக்டர் எழுதினார். வேற யாருன்னா எழுதியிருந்தா கூட எனக்கு பெருமை கிடையாது. ஒரு சின்ன விஷயம் நாங்க பேசி ஆகணும், மன்னிப்பு கேட்டாகணும். காரணம், இந்த படத்தில் வேலை செய்த நடிகர்கள், நடிகைகள், மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருடைய மனதையும் நான் நிச்சயமா புண்படுத்தி இருப்பேன். அதுல நானும் ஒரு தாய் மாதிரி தான். எதுலையுமே உள்நோக்கம் கிடையாது. இந்த படம் நல்லா வரன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களை யாராவது இன்சல்ட் பண்ணிருப்பேன், திட்டிருப்பேன். அதனுடைய அவுட்புட் இன்னைக்கு வந்திருக்கு. ஆத்மார்த்தமா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கு. இஃப் ஐ இன்சல்டட் சம்ஒன் ப்ளீஸ். பட் அதுல எந்த ஒரு பர்சனலும் கிடையாது. இந்த படம் நல்லா வரணும். இன்னைக்கு எல்லாருமே பார்த்தவங்க சொல்றாங்க, ரிஷி நல்லா நடிச்சிருக்கான், கிரிஷ் நல்லா நடிச்சிருக்கான். ஒரு தாய் என்ன எதிர்பார்ப்பா, தன் பிள்ளைக்கு நல்ல பேர் வரணும்னு எதிர்பார்ப்பா. சோ இட் ஹாஸ் கம். எவ்ரிவன் பார்த்து அத்தனை பேருமே சொல்லிட்டாங்க ஆர்டிஸ்ட் அற்புதமா நடிச்சிருக்காங்க. குருவெல்லாம் கூட சம்டைம் நான் திட்டிருக்கேன். சாஃப்ட் பர்சன் குருவையே திட்டிருக்கேன். அந்த காலத்துல பிரேமே திட்டு வாங்கியிருக்காங்க. என்னுடைய வேண்டுகோள் ஏற்று இங்க வந்திருக்கிற நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், என்னுடைய ஆதர்ஷர் குரு பாக்யராஜ் சார், மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி தயவு செஞ்சு இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.